முயலும் ஆமையும். ஒரு காட்டில் பல மிருகங்கள் வசித்து வந்தன. அந்த காட்டில் ஒரு ஆமையும் முயலும் இருந்தன. முயல் வேகமாய் ஓடும், ஆமை மெதுவாய் நகரும். அதனால் முயலுக்கு கர்வம் அதிகம். அது தானே இக்காட்டில் வேகமாக ஓடுவேன் என்ற கர்வம் கொண்டிருந்தது. ஒரு நாள் முயல் ஆமையிடம் ஏளனமாக தன்னுடன் ஓட்டப்பந்தயத்திற்கு வருமாறு கேட்டது. முதலில் இல்லை என கூறிய ஆமை முயலின் கர்வத்தை அடக்க வேண்டும் என நினைத்து ஆம் என்றது. ஓட்டப்பந்தயம் தொடங்கியது. முயல் ஆமையை விட மிக வேகமாய் ஓடியது. ஆமையோ மிகவும் மெதுவாகவே சென்றது. முக்கால்வாசி தூரம் ஓடி முடித்த முயல் பின்னர் திரும்பி ஆமை மெதுவாக வருவதைக் கண்டு ஒரு மரத்தின் கீழே தூங்கிக் கொண்டது. ஆமையோ மெதுவாகவும் நிதானமாகவும் முயல் தூங்கிய தூரத்தை கடந்து முடிவு கோட்டை நெருங்கியது. உறக்கத்தில் இருந்து எழுந்தது முயல். ஆமை எல்லையை நெருங்கியதைக் கண்டு ஓட்டம் பிடித்தது. ஆனால் தாமதமாகிவிட்டது. ஆமை வென்றது. முயல் அதன் பின்பு தன் பெருமையை விட்டு உழைப்பும் நிலைத்தன்மையும் எப்படி வெற்றி தரும் என்று புரிந்து கொண்டது. மெதுவாக ஆனால் நிலைத்தன்மையுடன் முன்னேறுவது வெற்றிக்கு வழிவகுக்கும். அதே சமயம் பெருமைப்பட்டு அலட்சியம் செய்வது தோல்வியை உண்டாக்கும்.